தம்பி, சிங்கப்பூர் போகிறாங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை தம்பி. சிங்கப்பூர் மற்றும் மலேசியா மற்றும் அரபி நாடெல்லாம் போகிறாங்க. இந்திய தேசிய மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து போகிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஜாஸ்தி போகிறாங்க. போகும்போது அங்கே அவங்க படுகின்ற வேதனைகள் இதெல்லாம் ரொம்ப, அந்த வேலைகள்லாம் வெரி வெரி கஷ்டமான சூழ்நிலை. நான் டைம் பார்த்தேன். அப்படி உண்மையிலேயே சிங்கப்பூரில் இருக்க பாவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தையாக தியாகம் செய்து தான் அந்த அந்த பணம் சம்பாதிப்பதற்காக, என்னென்னா அந்த ஃபேமிலி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவங்க செல்கின்ற அந்த செயல்பாடெல்லாம் உண்மையில் கஷ்டமான ஒர்க்கு தான். அங்கே ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை மறந்து போய் அங்கே உக்காந்தி அதில் அந்த டைமிங்கில் எல்லா மாநிலத்துக்காரர் கூடயும் பேசி பழகி ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பின் இது இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அங்கே போயிட்டு திரும்பி வெற்றியோடு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது வெற்றி என்றால் என்ன? உன் உழைப்புக்கேற்ற ஊதியங்களை வாங்கி அதன் வழியாக உன் குடும்பத்தை நிறைவாக்கி சிறப்பாக்கி அதன் வழியாக உன்னால் முடிந்தால் மக்களுக்கு செய்து அதன் வழியாக நன்மையும் செய்து நீ வாழ்க்கையை ஜெயிச்சோம்னா அதுதான் வெற்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அந்தளவுக்கு கஷ்டப்படுறீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த 6 மணிக்கு டைமில் வேலை முடிஞ்ச உடனே வரணும். வந்த உடனே அங்கே சமைக்கணும், சமைச்சிட்டு சாப்பாடு அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா டைமிங்கே கிடைக்காது அவங்களுக்கு. அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்.